ஓ ஹென்ரின்னு ஒருத்தன் ஒரு கதை எழுதியிருக்கான். அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்வேன். அருமையான கதை. கணவன் மனைவி 2 பேர். அவங்க 2 பேர்ட்டையும் பணம் கிடையாது, ஏழைகள். நாளைக்கு அவங்களுடைய திருமண நாள். திருமண நாளில் அவங்கள்கிட்ட என்ன பழக்கம் வெளிநாட்டில்ன்னு கேட்டிங்கன்னா, கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஒரு பரிசு வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுப்பா. இவனுக்கு தெரியாமல் அவன் வச்சிருந்து சஸ்பென்ஸ் காலையில் எடுத்து கொடுத்து 2 பேரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. இவங்க 2 பேர்த்தையுமே காசு இல்லை, ஆனால் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன செய்யறது? அந்த மனைவிக்கு அழகான கூந்தல். அந்த நாட்டில் கூந்தலை எடுத்துக்கிட்டு நிறைய பணம் கொடுப்பான். நல்ல கூந்தல் இருந்தா அவ போனா மொட்டை அடிச்சுக்கிட்டு கூந்தலை அவன்கிட்ட வித்துட்டு $50 பணம் கொடுத்தான், வாங்கிட்டான். அதை என்ன வாங்கலாம்னு பார்க்குறா. கணவன் கையில் ஒரு கடிகாரம் கட்டியிருக்கான், நல்ல செயின் இல்லை. அந்த செயினை வாங்குறான். அவ வாங்குறா, $50 கொடுத்து செயினை வாங்கிட்டு வந்து உள்ள வச்சு தான் ஒரு விக்கு வாங்கி விக்க தலையில போட்டுக்கிட்டு வந்துடுற. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? மனைவிக்கு பரிசு கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை, கடிகாரத்தை வித்து அவளுக்கு தலை சீவுறதுக்கு தந்தத்தில் ஒரு சீப்பு வாங்கிட்டு வரான். இவன் சீப்பு வாங்கிட்டு வர்றான், சீவுறதுக்கு அவள்கிட்ட முடி கிடையாது. அவ செயின் வாங்கிட்டு வர்றா, கட்டுறதுக்கு இவங்கிட்ட கடிகாரம் கிடையாது. காலையில் எழுந்திருக்கிறாங்க, இவ அவள் பரிசை கொடுக்குறா, இவ பரிசை கொடுக்குறான். 2 பேரும் பார்க்கிறார்கள், 2 பயன் இல்லை. அப்பதான் தெரிஞ்சுது அவன் ஓ ஹென்றி கடைசியில் முடிச்சான். தலை சீவவும் முடியவில்லை, அந்த செயினை கட்டவும் முடியவில்லை. ஆனால் அன்று முழுதும் அவர்கள் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அது போதும். முடிய விட்டுட்டாவது மகிழ்ச்சி, கடிகாரத்தை விட்டுட்டாவது 2 பேரும் ஒன்று. அந்த மாதிரி குடும்பத்தை தான் நீங்க பேசணுமே தவிர தினம் தினம் அடிச்சுக்கிட்டு நாயை படுக்க வச்சுட்டு தெருவில் படுத்துக்கிறவரை பற்றி பேசிட்டு கூடாது.